இன்றைக்கி நம்ம பவர் பிஐ பற்றி பார்க்க போகிறோம். டே 1 பவர் பிஐ பேசிக்ஸ். ஃபஸ்ட்டு பவர் பிஐனா என்ன அர்த்தம்? விஷுவலைசேஷன் சாஃப்ட்வேர். எக்ஸலில் இருக்கிற கேல்குலேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பவர் பிஐயில் விஷுவலைசேஷனை காட்டணும் மற்றவங்களுக்கு. ரிப்போர்ட் வழியாக எப்படி காமிக்கிறது, அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, பவர் பிஐ யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவல்ஸ் இருக்குது. ஸ்டாக் பார் சார்ட் இருக்குது, காலம் சார்ட் இருக்குது, லைன் சார்ட்டு இருக்குது, பை சார்ட் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? விஷுவலைசேஷன் கொண்டு வர போகிறோம். எந்த டேட்டாஸ் வச்சு நம்ம விஷுவலைசேஷன் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல, இந்த எக்ஸல் டேட்டாஸ் இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இதில் முதல்ல அனாலிசிஸ் ஒர்க் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அனாலிசிஸ் ஒர்க் பண்ண போகிறேன். எக்ஸல் சாம்பிள் டேட்டா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டேட்டான்னு போட்டிருக்கு. ஓகே, இந்த டேபிள் என்ன போட்டிருக்கு? ஐடி, ப்ராஜெக்ட் நேம், டாஸ்க் நேம், அசைன்ட் டு, ஸ்டார்ட் டேட், டேஸ் ரிக்வயர்டு, எண்ட் டேட், ப்ராக்ரஸ். ஸோ என்ன சொல்ல வராங்க? எந்தெந்த ப்ராஜெக்ட் நேமு எந்த ஐடியில் இருக்குது, டாஸ்க் நேம்ஸ், அந்த ப்ராஜெக்ட் உள்ளே இருக்கிற டாஸ்க் நேமு, அதை யார் யாருக்கெல்லாம் அசைன் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் டேட் எந்த நாள்லேருந்து ஆரம்பிக்குது, எவ்வளோ நாள் இருக்குது, அது எப்போ முடியுது, அது முடிஞ்ச பிறகு அவங்களோட ப்ராக்ரஸ் என்ன, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டேபிளில் காமிச்சிருக்கேன். மொத்தமாக எனக்கு டேபிள் எவ்வளோ இருக்குது? 52 ரோஸ் இருக்குது அண்ட் 7 காலம் இருக்குது எனக்கு. ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பவர் பிஐ ஓப்பன் பண்ண போகிறேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த மாதிரி கொண்டு வர போகிறேன். ஓகேவா? அந்த எக்ஸல் டேட்டாஸ் காமிச்சேன் இல்லையா, அதை வச்சு இதே மாதிரி செய்ய போகிறேன் நான். வாங்க பார்க்கலாம். வீடியோவில் போகலாமா? இப்போது பவர் பிஐ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்? பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு இப்படி தான் வரும். ஓகேவா? இதில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க? இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல்லேருந்து தான் கொடுப்பாங்க. ஒன்று இங்கே கொடுக்கலாம், இல்லைன்னா எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்றது இங்கே கொடுக்கலாம், இல்லை ஃபைல் டேப்புன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? நீங்கள் உள்ளே வரப்போ ஏதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாங்க் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். பிளாங்க் ரிப்போர்ட் கொடுத்து உள்ளே வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் உங்களுக்கு இந்த ஷீட்டு தான் வரப்போகுது. திரும்பியும் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒன்று புதுசாக எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா திருப்பி அதே மாதிரி தான் வருது. ஓகேவா? எப்படி இருந்தாலும் பவர் பிஐக்கு நீங்கள் வெளியேருந்து தான் என்ன பண்ண போகிறீங்க? டேட்டாஸை எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதே தான் வந்திருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல்ன்றதை கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டேன். குயிக் ஆக்சஸ் போயிட்டு அந்த எக்ஸல் டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வர போகிறேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாம்பிள் டேட்டாவை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஓப்பன் பண்ணிட்டோன்னே எனக்கு என்ன ஆக போகுது? இப்போது லோட் ஆக போகுது. லோடான பிறகு கேட்கும், நீங்கள் எந்த ஷீட்லேருந்து எடுக்க போகிறீங்கன்ட்டு. ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஷீட் டேட்டான்னு போட்டிருக்கு. இதில் டேபிள்ஸ் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது. ஓகேவா? ஏன் இப்படி காமிக்குது எனக்கு? ஏன்னா நான் எக்ஸலில் நிறைய ரோஸை விட்டுட்டு தான் என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். அதனால் எனக்கு அப்படி காமிக்குது. ஓகேவா? அதனால் எனக்கு என்னாச்சு, அப்படி காமிக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேபிள் கரெக்டாக காமிச்சிருக்கு. இதுதான் கரெக்டாக அந்த டேபிள் எது, அந்த ரேஞ்சில் எதுலேருந்து எதுக்கு வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கரெக்டாக பார்த்து சொல்லியிருக்கு. ஸோ கரெக்டாக இருக்குன்றனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? லோடு அப்படின்றத கொடுத்துக்கிறேன். லோடை கொடுத்தோடனே உள்ளே இன்சர்ட் ஆகிறத பார்க்க முடியும் நம்மளால். ஸோ லோடை காமிக்குது. இப்போது உள்ளே எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுன்ட்டு ரைட் சைடில் உங்களுக்கு காமிக்கும் டேட்டாஸு. இதில் நீங்கள் டவுன்வர்ட்ஸில் கிளிக் பண்ணி பாருங்கள். அசைன்டு டு, டேஸ் ரிக்வயர்டு, எல்லா காலம்னு நம்மளுக்கு வரிசையாக இருக்கும். இதில் சிக்மா அப்படின்னு போட்டிருக்கு, டேட்டுக்கு இப்படி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேரக்டருக்கு வெறும்னே காமிக்கும். நம்பரை மட்டும் போட்டிருந்திங்கன்னா அது சிக்மா அப்படின்றத போட்டிருக்கோம். அதாவது சம்மேஷன்ஸ்
டேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா? சப்போஸ் அதெல்லாம் மென்ஷன் ஆகாமல் இருந்திருந்தால் நீங்கள் என்டர் பண்ண காலம் ஏதோ மிஸ்டேக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் நம்பர் எது கேரக்டர் எதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே பவர் பிக்குள்ளே வந்துடலாம். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், விஷுவலைசேஷன் இந்த டேபிளுக்கு நான் முதல்ல பவர் பியில் வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். பவர் பியில் முதல்ல இந்த டேபிளை வியூ பண்ணி பார்க்கணுன்னா இங்கே லெஃப்ட் சைடில் டேபிள் யூன்ட்டு நம்மளுக்கு காமிக்குது. இங்கே அதை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் அப்படியே எனக்கு வந்துடுச்சு. இந்த டேபிளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிப்போர்ட் வியூவில், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த டேபிள் வியூக்கு மேலே ரிப்போர்ட் வியூவில் நான் காமிக்க போகிறேன். டிசைன்ஸ் எப்படி வரப்போகுது, எப்படி விஷுவலைசேஷன் மற்றவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போது நான் முதல்ல டோனட் சார்ட் அப்படின்றத ஒன்று எடுத்துக்க போகிறேன். டோனட் சார்ட். அந்த டோனட் சார்ட் எங்கே இருக்குது, இந்த விஷுவலைசேஷன் உள்ள இந்த டோனட் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பை சார்ட் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பாரிசனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், டோனட் சார்ட் எடுத்துக்க போகிறேன். கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு விஷுவல்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் நம்மளுக்கு எந்தெந்த டேபிள் செட் ஆகுன்றதை பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ டோனட்டு பொதுவாக பை சார்ட்டு, டோனட் சார்ட்டு இதெல்லாம் எதுக்காக எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கேரக்டர்ஸ்க்கு ஒன்று எடுத்துக்கலாம், நம்பருக்கு ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது ப்ராஜெக்ட் நேம் வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், விஷுவலைஸ் வரும். வெறும்னே நான் நம்பர் காலம் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் இப்போ நான் டேஸ் ரிக்வயர்டு எடுக்கிறேன்னு பாருங்கள், டேஸ் ரிக்வயர்டுன்னு எடுக்கிறேன். ஸோ வெறுமனே போடும்போது எனக்கு என்னாச்சு, டோட்டலாக அப்படியே ஆட் பண்ணி கொடுத்துருச்சு எனக்கு. அதே மாதிரி நம்பரில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அதுவும் எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்றக்காக நான் என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்ட்டு நேம் அப்படின்றத ஒன்று ஆட் பண்ணி போகிறேன். ப்ராஜெக்ட் நேம் ஆட் பண்ண அடுத்த செகண்டு எனக்கு என்ன வந்துருச்சு, எல்லாம் தனித்தனியாக காமிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷுவலைசேஷன் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதை அப்படியே நகர்த்தி இப்படி வச்சுக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ பை சார்ட்டு, டோனட் சார்ட்டு, பார் சார்ட்டு, காலம் சார்ட்டு எதுவாக இருக்கணும், நம்மளுக்கு நம்பரில் இருக்கிற மாதிரி கேரக்டரும் ஒரு காலம் நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும். கேரக்டர் தான் மற்ற காலம்ஸில் இருக்கிற ரோவாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னது, கேரக்டர் ரோவாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு உதவி ஆகும். அடுத்தது மல்டி ரோ கார்டு அப்படின்றத நான் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். மல்டி ரோ கார்டுன்னு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே கார்டுன்னு ஒன்று இருக்குது, மல்டி ரோ கார்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த மல்டி ரோ கார்டுன்னு நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், மறுபடியும் பார்த்துட்டு வந்துடலாம். அசைன்டு டு, யார் யாருக்கு அசைன் பண்ணியிருக்காங்க, அண்ட் தேர் அவங்களோட டாஸ்க் நேம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், மல்டி ரோ கார்டில் போட போகிறேன். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், புது விஷுவலைசேஷனுக்காக என்ன பண்ண போகிறேன், மல்டி ரோ கார்டு அப்படின்ட்டு இன்னொரு விஷுவல் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் அப்படியே பெருசாக்கிடலாமா. இப்போ அசைன்டு டூ ஒன்று கேட்டிருந்தேன், அண்ட் வேறு என்ன கேட்டேன், டாஸ்க் நேம் கேட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது இந்த மாதிரி எனக்கு காமிச்சிருக்கு. ஆரோன்றவங்க அசைன்டு டு பக்ஸ் ஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்கு. அலைஸ் அசைன்டு டு மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்றத நம்மளுக்கு போட்டிருக்கு. இப்போது இதில் நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. தனித்தனியாக பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து ஒன்று ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு தனித்தனியாக காமிக்குது எனக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு நல்ல வியூவும் காமிக்கும் உங்களுக்கு. இதை கொஞ்சம் நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா கொஞ்சம் இழுத்து பெருசாக்கிக்கிறேன். இதை அப்படியே சைடில் வச்சுக்கிறேன். நம்மளுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வச்சுக்கிறேன் நான். எங்கே கிளிக் பண்ணாலும் விஷுவலைசேஷன் கரெக்டாக காமிக்கும். ஸோ அதனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த குறைபாடும் இருக்காது. அடுத்தது கார்டு, வெறும் கார்டு. இந்த வெறும் கார்டு எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் டேட்டு எண்டு டேட்டுக்காக யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், கார்டு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டு. மல்டி ரோ கார்டு 2 3ன்னு ஆட் பண்ண முடியும். ஆனால் வெறும் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷுவல்ஸில் ஒன்றே ஒன்று தான் போட முடியும். வெறும் ஒரு கார்டை என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு விஷுவல் மட்டும் போடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டார்ட் டேட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் டேட் மண்டே January 01, 2024 வந்திருக்கு. ஓகேவா? இப்படி பார்த்தா உங்களுக்கு புரியாது.
இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மெம்பர்ஸுக்கு ஸ்டார்ட் டேட் வந்து டியூஸ்டே January 2, 2024 அப்படியே ஆரம்பிக்குது. வெனஸ்டே ஆரம்பிக்குது. இந்த ப்ராஜெக்ட் மெம்பர்ஸுக்கு வெனஸ்டே ஆரம்பிக்குது அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸ்டார்ட் டேட் மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், எண்ட் டேட்டுக்கும் போட போகிறேன் நான். அப்போ அதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், கார்டு தான் போட போகிறேன். கார்டுக்கு எண்ட் டேட்டு அப்படின்றது. ஸோ சாட்டர்டே January 27, 2024 அப்படின்றது நான் ரெடி ஆக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு எல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ண ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் எல்லாம் காமிக்குது. அதே சமயத்தில் ப்ராஜெக்ட் மெம்பர்ஸும் சேர்த்து நம்மளுக்கு காமிக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து அப்படியே என்ன பண்ணுறேன், எண்ட் டேட்டை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறேன். எண்ட் டேட் இப்படி வச்சுக்கிறேன், கொஞ்சம் குட்டி ஆக்கிக்கிறேன். குட்டி ஆக்கிட்டு இவனை தூக்கி இங்கே வச்சுக்கிறேன். இவனை இப்படி வச்சுக்கிறேன் நான். ஓகேவா? இப்போது இவனை கொஞ்சம் கீழே அப்படியே இறக்கிடலாம். இவங்களை கொஞ்சம் அப்படியே கீழே இறக்கிட்டு கொஞ்சம் அப்படியே நீளமாக்கிடுறேன். ஓகேவா? இப்போது இதை எப்படி அடுத்தது கொண்டு போகலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கடைசி என்ன பண்ண போகிறேன், ப்ராக்ரஸுக்கு ரெடி பண்ணணும். நான் ப்ராக்ரஸையும் நான் ஆட் பண்ணவே இல்லை நான். அதனால் என்ன பண்ணுறேன், அதையும் நான் என்ன பண்ண போகிறேன், கார்டில் தான் போட போகிறேன். ப்ராக்ரஸ். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ப்ராக்ரஸ்ன்னு கொடுத்துருக்கு. இப்போது எனக்கு ஒரே நேரத்தில் என்ன கிடைக்கும், பட்டன் அழுத்தி பார்த்தா தெரியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மெம்பர்ஸ் வந்து சம் ஆஃப் ப்ராக்ரஸ் வந்து 1 அப்படின்றது காமிக்குது. 0.30. ஓகேவா? யாருக்கு ரொம்ப அதிகமாக காமிக்குதுன்னு பார்க்கலாம், அப்படின்றது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இன்றைக்கி போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து 2 அப்படின்றது காமிக்குது. ஸோ அப்போ இவங்க தான் ரொம்ப அதிகம் அப்படின்றது காமிக்குது. இப்போ நான் என்னென்ன கார்டு போட்டிருக்கேன், டோனட் கார்டு, மல்டி கார்டு, வெறும் ஒரே ஒரு கார்டுக்காக யூஸ் பண்ணேன் நான். இதை 3 வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு விஷுவலைசேஷனுக்கு தேவைப்படுது. என்ன தேவைப்படுது, இப்போ பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ... ஜனவரி ... இவ்வளோ பெருசு நம்மளுக்கு தேவையா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், விஷுவல்ஸுக்கு போயிட்டு கொஞ்சம் சின்னதாக ஆக்கிக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், சின்னதாக ஆக்க போகிறேன். அது எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். விஷுவல் ஜென்ரல் எனக்கு கூட தெரியாது இப்போது நான் என்ன பண்ணுறேன்ட்டு. ஸோ நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நான் எனக்கு கூட தெரியல பாருங்கள், எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். கேட்டகரி லேபிள்னு ஒன்று போட்டிருக்கு, இதை குறைச்சி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா கேட்டகரி லேபிள் இது கீழே இருக்கிறது குறையாது, அது நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, கால் அவுட் வேல்யூஸ்னு ஒன்று போட்டிருக்கு, அதை வேணால் குறைச்சி பார்க்குறேன். குறையுது நம்மளுக்கு. ஸோ ஒரு 36 வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் 36 வச்சிடுறேன். குறைஞ்சிருச்சு நம்மளுக்கு. இது நம்மளுக்கு பெருசாக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ரைட் சைடில் இங்கே ஒரு லெஜண்ட் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, யார் யார் என்ன ப்ராஜெக்ட் நேமில் இருக்காங்களோ அந்த ப்ராஜெக்ட் நேமோட டீட்டெயில்ஸை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ சேல்ஸ்னால் ப்ளூ கலரு, டெவலப்மெண்ட்னா டார்க் ப்ளூ கலரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஓகேவா? ப்ரொடக்ஷன்னா வயலட் ஆரஞ்சு கலரு இந்த மாதிரி போட்டிருக்குல்ல. இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிடலாம், லெஜண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இடத்த அடைக்குது நம்மளுக்கு இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக லைன் போட்டாச்சு. இப்போ இதுக்கான டாபிக் என்னன்றதை நம்ம போடவே இல்லையே. நம்ம டாபிக் என்ன, மேலே ஹெட்டிங்கே இல்லையே நம்மளுக்கு. டெக்ஸ்ட்டு பாக்ஸுன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே நீளமாக இழுத்து விட்டுக்கிறேன். ஓகேவா? இதை அப்படியே பிடிச்சி மேலே எடுக்கிறேன். ஐயோ சாரிப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது இதை அப்படியே பிடிச்சி இழுக்கிறேன். ஏன்னா பிடிச்சி இழுக்கும் போது நம்மளுக்கு ஒரு சில மற்றதையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பார்த்து இழுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்.
ஸோ அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போது கரெக்டாக இழுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ சென்டர் ஏதுன்னு அதுவே சொல்லும். ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ரிப்போர்ட், அதாவது டே 1ன்னு போட போகிறேன். டே 1 பவர் பிஐ பேசிக்ஸ் அப்படின்ட்டு போட்டேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸல் மாதிரியே தான் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தான் பண்ண முடியும் உங்களால். சென்டரு, போல்டு கொஞ்சம் இன்னும் நல்லா பெருசாக்கிக்கிறேன். அப்புறம் டைம்ஸ் நியூ ரமன் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? எக்ஸல் மாதிரியே நீங்கள் டைப் பண்ணி விடுவீங்க, உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எனக்கு வரல. அப்போ நான் என்ன பண்ணணும், பெருசாக்கணும் எனக்கு. இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதுலேருந்து ஏதாவது ஒன்று தேடி பார்க்க போகிறேன். கார்ட்ஸுன்னு போட்டிருக்கு, லேபிள்ஸுன்னு போட்டிருக்கு. ஒன்றா பெருசாக்கி பார்க்கணும். இனிமே தான் பெருசாகுதுங்க. ஸோ பெருசாகிடுச்சு. நம்ம இன்னைக்கு இது மேலே என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் நம்மளால். ஸோ யார் யாருக்கு என்னன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும் இப்போ. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒன்றா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும், ஸ்லைசஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கலரை கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது தவிர்த்து இன்னும் நீங்கள் நிறையா போடலாம், ஏன்னா இங்கே அத்தனை விஷுவல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.